வணக்கம். அமெரிக்க அதிபருக்கும் ஈரானிய ஆட்சியாளருக்கும் இடையே கடந்த 24 மணி நேரங்களில் வெடித்திருக்கின்ற ராஜதந்திர பூகம்பத்தின் செய்திகளின் தொகுப்பு. அமெரிக்க அதிபர் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பித்து விட்டது என்று கூறியதை ஈரானுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் இஸ்மாயில் பக்காய் அடியோடு மறுத்திருக்கின்றார். அமெரிக்காவுடன் நாங்கள் எந்த நேரடி பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடவில்லை என்று நிராகரித்திருக்கின்றார். இது டொனால்ட் ட்ரம்பை ஒரு பொய்யராக்குகின்ற முயற்சியாகவும் போரை விட மிகப்பெரிய பாதிப்பை டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல் இருத்தலுக்கும் அவருடைய வெள்ளை மாளிகை சிம்மாசனத்திற்கும் ஏற்படுத்துகின்ற ஒரு பூகம்ப வைப்பு போல இருக்கின்றது. இதனால் சீற்றமடைந்த டொனால்ட் ட்ரம்ப் ஈரானினுடைய தலைவர்கள் நயவஞ்சகர்கள், சதிகாரர்கள், அவர்களை நான் நம்ப மாட்டேன் என்றும் ஈரானுக்கு இப்பொழுது வழங்கப்பட்டு இருப்பது கடைசியிலும் கடைசியான சந்தர்ப்பம் மட்டுமே, அவர்களுடைய தலை ஆகாயத்தில் பறக்க போகின்றது, அதற்கு முன்னதாக அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். எனவே நேற்று பேச்சுவார்த்தையில் இருக்கின்றார்கள் என்று கூறியதற்கும் இன்று பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என்று கூறியதற்கும் இடையே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களில் இருக்கின்ற வித்தியாசம் ஈரானிடையே இல்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் உண்மை சொல்லுகின்றாரா, பொய் சொல்லுகின்றாரா, அவசரப்பட்டு கருத்துக்களை உரைக்கின்றாரா என்கின்ற கேள்வியை அமெரிக்க அதிபரின் மேக்கா ஆதரவாளர்களே கேட்பதற்குரிய சூழ்நிலையும் இப்பொழுது மேக்கா ஆதரவாளர்களே டொனால்ட் ட்ரம்பை விட்டு ஓட ஆரம்பித்திருப்பதாகவும் இன்று காலை அதிர்ச்சி புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை இதைவிட இன்னொரு சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதுதான் கடந்த 24 மணி நேரங்களில் சர்வதேச ஊடகங்களில் பெரும் சுனாமி அலையாக வீசிக்கொண்டிருக்கின்றது. அமெரிக்க ராணுவத்தினுடைய உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தன்னுடைய ராணுவ கட்டளை பணியகங்களுக்கு எல்லாம் அனுப்பிய ஒரு மின்னஞ்சலிலே ஈரானுடனான ஒரு போருக்கு இனிமேல் இப்போது இருக்கின்ற முயற்சிகளை எல்லாம் முற்றாக கைவிட்டு முற்றிலும் யாரும் அறியாத, நம்ப முடியாத, இதுவரை இல்லாத ஒரு புதிய போர் ஒன்றை முன்னெடுக்காமல் ஈரானை வெல்ல முடியாது, அதை தாங்கள் ஆராய்ந்து வருவதாகவும் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற போரில் எந்தெந்த இடத்திலெல்லாம் அமெரிக்கா தவறு இழைத்ததோ அந்த இடங்களெல்லாம் மீள் பரிசீலனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும், ஆனால் இந்த மரபு ரீதியான போரினால் ஈரானை வெற்றி பெற முடியாது என்று அவர் கருதுகின்றார். ஆகவே படைத்தளங்களில் உள்ளவர்கள் தங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் மிகவும் புதிய நவீன கருத்துக்களையும் இந்த போரில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஈரானுடைய முல்லாக்களின் ஆட்சியை சரிப்பதற்கான வழிகளை தர வேண்டும் என்று கேட்ட அந்த மின்னஞ்சல் பலத்த சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் அமெரிக்காவினால் இந்த போரை ராஜதந்திர ரீதியாகவும் வெல்ல முடியவில்லை, அதுபோல போரினாலும் வெல்ல முடியவில்லை. இந்த இரண்டும் தோற்று போன நிலையில் தான் அமெரிக்கா மூன்றாவதாக ஒரு புதிய இடத்தை நோக்கி நகர்கின்றது என்பது இப்போதைய பலவீனமாக இருக்கின்றது. ஆகவே அமெரிக்கா இந்த போரில் எந்த புதுமையும் இல்லாமல் மிக பழைய ஒரு முறையில் வந்து அந்த போர்க்களத்தில் மாட்டியிருக்கின்றது என்பதுதான் இந்த கடிதத்தினுடைய அதிர்வலையாக இருக்கின்றது. இந்த கடிதம் உண்மைதான் என்றும் அமெரிக்காவினுடைய படைத்துறை தலைமையகமும் அறிவிக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மேக்கா அணி என்று கூறப்படுகின்ற மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் என்கின்ற அந்த அணியினரே அமெரிக்க அதிபரை விட்டு விலக ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்று புதிய புள்ளி விவரம் வெளியாகி இருக்கின்றது. பேச்சுவார்த்தையை நடத்த முடியவில்லை, நடக்காத பேச்சுவார்த்தையை நடந்தது என்று கூறுகின்றார். இதுபோலத்தான் அவர் முன்னர் வெளிநாட்டு போர் என்பதே நடைபெறாது, அமெரிக்காவை முன்னேற்றுவேன் என்று கூறியவர் இப்பொழுது வெளிநாட்டு போரில் சிக்கப்பட்டு கிடக்கின்றார். தங்களுக்கு சொன்னதையெல்லாம் அவர் மறந்து விட்டார். தங்களுடைய மன உணர்வுகளை தாங்கள் ஆக்ரோஷமாக பேசுகின்றோம், ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அதை காது கொடுத்து கேட்க முன் வருகின்றார் இல்லை. முன்னர் இவரை 90% ஆதரித்தார்கள். இப்பொழுது அந்த ஆதரவானது 78% வீழ்ச்சியடைந்திருக்கின்றது. ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதற்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் இடையே பெரிய இடைவெளி காணப்படுகின்றது. நடைமுறை வாழ்க்கையில் அமெரிக்க அதிபர் குறிப்பாக
குறிப்பிடுவது போல பாலும் தேனும் ஆறாக ஓடவில்லை. அமெரிக்க அதிபரினுடைய மேக்க அணியினர் வீட்டு வாடகையை கட்ட முடியாமல் தவிக்கின்றார்கள். மளிகை கடைக்கு சென்று பொருட்களை வாங்குவதற்கு பணம் இல்லாமல் அலறுகின்றார்கள். அமெரிக்க அதிபரினால் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று கருதியவர்கள் அந்த மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் ஏற்கனவே பணவீக்கத்தினால் தோல்வியடைந்து ஆட்சி கட்டிலை இழந்து ஓடிய முன்னாள் அதிபர் ஜோ பைடன், அவருடைய வாரிசாக வந்த கமலா ஹாரிஸ் ஆகியோர் ஆட்சி இழப்பதற்கு எதுதான் காரணமாக இருந்ததோ அதே காரணமாகிய பணவீக்கம் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பை விரட்ட ஆரம்பித்திருக்கின்றது. பணவீக்கத்தை சரியாக கையாள தெரியாத ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று கருதிய அதே மக்கள் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வந்திருந்து அதைவிட மோசமான பணவீக்கம் வருமாக இருந்தால் எப்படி அவரை நம்புவது என்ற கேள்வி இருப்பதனால் தேர்தலில் அவருக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட போகின்றது. அமெரிக்க அதிபருக்கு 34% மட்டும்தான் அமெரிக்கா முழுவதிலும் இன்று செல்வாக்கு இருக்கின்றது. அவருடைய செல்வாக்கு ஏறத்தாழ படுத்து விட்டது. அமெரிக்க மக்களில் 67% ஈரானில் அமெரிக்கா நடத்துகின்ற போர் தவறே தவறு என்பதை அடித்து கூறிவிட்டார்கள். 65% மக்கள் அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை மிக மோசமான பாதாளம் நோக்கி வீழ்த்தியது டொனால்ட் ட்ரம்ப் தான் என்று இப்பொழுது பொது வெளியில் திட்ட தெளிவாக கருத்துரைத்திருக்கின்றார்கள். இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் ஈரானுடைய போரை நடத்தி வெல்வதற்கு எந்த விதமான சரியான புதிய யுனிக்கான இனோவேஷனான எந்த திட்டமும் இல்லாமல் ஈரானுடைய தலை பறக்கும் பால் பறக்கும் என்று வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திற்கு எழுதப்பட்ட வெற்று வசனங்கள் போன்ற வசனங்களை இவர் பேசிக் கொண்டிருக்கின்றாரே அல்லாமல் செயலில் எதையும் காண முடியவில்லை என்பது அவர்களுடைய வருத்தமாக இருக்கின்றது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் தன்னளவில் செல்வாக்கை இழக்க ஆரம்பித்து விட்டார். உள்நாட்டில் செல்வாக்கு இழப்பும் வெளிநாட்டில் போரில் வெல்ல முடியாத நிலையும் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற கவர்ச்சிகரமான அரசியல் தலைவரை இன்று ஆடுகளத்தில் இருந்து தூக்கும் அபாயத்திற்கு வந்திருக்கின்றது. மக்களை பொறுத்தவரையில் இப்பொழுது, அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆதரவாளர்களை பொறுத்தவரையில் அவருடைய ரிப்பப்ளிக்கன் கட்சி இந்த நாட்டிற்கு நல்லதொரு எதிர்காலமான கட்சியா என்றால் இல்லவே இல்லை. வெறும் 19% தான் அது ஒரு உருப்படியான கட்சி என்று கருதுகின்றார்கள். இதை தவிர இனி என்ன நடைபெற போகின்றது? அமெரிக்க அதிபரினுடைய இடத்தில் நல்ல இளைஞரான ஆளுமை மிக்க ஒருவரை உட்கார வைக்க வேண்டும். அப்படி உட்காரும் அவர் இப்போதைய அமெரிக்க உப அதிபர் ஜே.டி. வான்ஸ் அல்ல. இவர்கள் யாருமே இல்லாத, இந்த கூட்டமே இல்லாத ஒரு புத்தம் புதிய முகம் அமெரிக்க அரசியலுக்கு தேவை என்று அவர்கள் கருதுகின்றார்கள். அந்த புத்தம் புதிய முகம் என்கின்ற ஒரு முகம் உருவாக முடியாமல் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியும் ரிப்பப்ளிக்கன் கட்சியும் மிகச் சிறப்பாக வேலையாற்றி இருக்கின்ற காரணத்தினால் புதிய ஒருவரை தேடி கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கின்றது. மக்கள் இப்பொழுது ஈரான் போரின் வெற்றிக்காகவோ டொனால்ட் ட்ரம்பின் வெற்றிக்காகவோ காத்திருக்கவில்லை. அமெரிக்காவிற்கு ஒரு புதிய தலைவர் வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பது ஈரான் போர் ஏற்படுத்தி இருக்கின்ற புதிய பக்கமாக இருக்கின்றது. பேச்சுக்கள் தொடங்குமா இல்லையா என்பது தெரியவில்லை. ஓமானுடன் மட்டும் பேசுகின்றோம் என்று கூறி ஈரான் பின்வாங்கி விட்டது. தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம் உறவுகளே. நன்றி உறவுகளே. இது போன்ற வீடியோகளை பார்வையிட சுந்தூஸ் முகமது இம்தியாஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்.